ஓம் ஸ்ரீகிருஷ்ணாய நமஹ. இது ஸ்ரீமன்னாராயணியத்திലെ தசகம் 11. இந்த தசகத்தில் வராக அவதாரத்தின் உபக்கிரமமாகி சனகாதிகளோடு வைகுண்ட பிராப்தியும் ஜெய விஜய சாபവും ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன் அவர்களுடைய ஜனனம் ஹிரண்யாக்ஷனுடைய பராக்கிரமம் என்றவையை விவரிக்கிறது. ஸ்லோகம் 1. क्रमेण सर्गे परिवर्धमाने कदापि दिव्यासनगादयस्ते भवद्विलोकाय विगुण्ठलोकं प्रपेदिरे मारुतमन्दिरेश. क्रमेण सर्गे परिवर्धमाने कदापि दिव्याः सनक आदयः ते भवत् विलोकाय विकुण्ठलोकं प्रभेदिरे मारुतमन्दिरेश. सर्गे क्रमेण परिवर्धमाने സൃഷ്ടി പടിപടിയാകെ വർദ്ധിച്ചു കൊണ്ടിരിക്കുമ്പോഴത് കഥാപി ഒരു നാൾ ദിവ്യാഹ തേ സനകാദയ ദിവ്യന്മാர்களாகிய அந்த சனகாதிகள் மாருத மந்திரேஷ ஸ்ரீ குருவாயூரப்பா பவத் விலோகாய உங்களை தரிசனம் பண்ணுவதற்காக விகுண்டலோகம் பிரபேதிரே வைகுண்டலோகத்தில் எத்தினார்கள். குருவாயூரப்பா பிரஜைகளின் சிருஷ்டி படிப்படியாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தினம் திவ்யன்மாராகின அதானது தெய்வசக்தி அடைந்த சனகாதி முனிவர்கள் உங்களை தரிசிக்க வைகுண்டலோகத்திற்கு வந்தார்கள். போன தசகத்தில் அதானது 10வது தசகத்தில் 3வது ஸ்லோகத்தில் பிரம்மாவனுடைய மானச புத்திரன்மார்களாகிய 4 மகர்ஷின்மார்களை குறித்து சொல்லியிருந்தோம். அவர்கள் பகவானுடைய பரம பக்தர்களான சனகன், சனந்தன், சனாதனன், சனல்குமாரன் என்ற நாமங்களால் அறியப்பட்டவர்கள். பிரம்மா தன்னுடைய மானச புத்திரன்மாராகிய அவர்களிடம் சிருஷ்டி பண்ணுங்கள் என்று சொன்ன பொழுது, நாங்கள் மோட்ச மார்க்கத்திலே தான் இருக்கோம், அனன்ய சிந்தை இல்லாமல் பகவானையே சரணம் பிராபித்து கொண்டிருக்கிறோம், அதனால் எங்களுக்கு ஏற்றுக்க முடியாது என்று சொன்னார்கள். பாகவதம் 3ய ஸ்கந்தம் 15, 16, 17 அத்தியாயங்களில் இதே குறித்து விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. क्रमेण सर्गे परिवर्धमाने कदापि दिव्यासनगादयस्ते भवद्विलोकाय विगुण्ठलोकं प्रभेदिरे मारुतमन्दिरेश. ஸ்லோகம் 2. சனகாதிகள் வைகுண்டமூர்த்தியுடைய வாசகிரகத்தின் கோபுரவாசலில் எத்துகிறார்கள். मनोज्ञनैश्रेयसकाननाद्यैर् अनेकवापीमणिमन्दिरैश्च अनोपमं तं भवतो निकेतं मुनीश्वरा प्रापुरदीतकक्ष्या. മനോജ്ഞ നൈശ്രേയസഃ കാനന ആദൈഃ അനേക വാഭി മണി മന്ദിരൈഃ ച അനോപമം തം ഭവതഃ നികേതം മുനീശ്വരാः പ്രാപുഃ അതീത കക്ഷ്യാः. முனீஸ்வராக அதீத கட்சியாக மகர்ஷிமார்கள் 6 மதில்களையும் கடந்து மனோஜ்ஞ நைஸ்ரேயச கானனாதீஹி மனோகரமான நைஸ்ரேயசம் என்ற உத்தியானம் முதலானவையை கொண்டும் அநேக வாபி மணிமந்தரேஹி ச அநேக தடாகங்கள் கொண்டும் மணிமயமான மாளிகைகள் கொண்டும் அனோபமாம் உபமிக்க முடியாத அதுல்யமான பவதக தம் உங்களுடைய அந்த வாசகிரகத்தில் நிகேதம் பிராபுகு இருப்பிடத்தை அடைந்தார்கள்.
அந்த மகர்ஷிமார்கள் 6 மதில்கட்டுகளையும் கடந்து எல்லா இடத்திலேயும் சம்பன்மயமாயிருக்கிறதும் அதிமனோகரവുமான നൈശ്രേയാസം என்ற உத்தியானம், தடாகங்கள், ரத்னமயமான பவனங்கள் முதலானவையை கொண்டு அனுபமவும் அதானது அதுல்யமாக விளங்கும் உங்களுடைய இருப்பிடத்தை அடைந்தார்கள். வைகுண்டத்தில் இருக்கிற உத்தியானத்திற்கு நைஸ்ரேயசம் என்ற பெயர். அங்கு கல்பக விருஷங்கள் நிறைந்து நிற்கிற உத்தியானம், அமிர்த ஜலம் நிறைந்திருக்கிற தடாகங்கள், 4 பாகங்களிலும் பவிழம் கொண்டு படுத்துயர்த்தின மதில்கட்டுகள், மணிமாளிகையில் எப்போதும் பக்தஜனங்கள் பகவத் கதைகள் பாடி ரசிக்கிறதும் கீர்த்திக்கிறதும் கேட்கலாம். எப்படி பார்த்தாலும் பகவானுடைய அந்த வைகுண்டத்தை போல அதற்கு துல்லியமான வேறு ஒரு மந்திரமும் இல்லை. 6 படிகளும் கடந்து 7வது படிக்கட்டில் தான் பகவானுடைய வாசகிரகம். அப்படி இருக்கிற வைகுண்டத்தில் அந்த கோபுரத்தின் பக்கம்தான் சனகாதிகள் வந்து சேர்ந்தார்கள். മനോജ്ഞനൈശ്രേയസകാനനാദ്യൈർ അനേകമാഭീമണിമന്ദിരൈശ്ച അനോപമം തം ഭവതോ നികേതം മുനീശ്വരാ പ്രാപുരതീതകക്ഷ്യാ. ஸ்லோகம் 3. அந்த சனகாதி முனிமார்களை துவாரபாலகன்மாரான ஜெயனும் விஜயனும் தடுத்து நிறுத்தினார்கள். அதனால் அவருக்கு கோபம் வந்தது. ഭവദ്ദിദൃക്ഷൂൻ ഭവനം വിവിക്ഷൂൻ ദ്വാസ്ഥൗ ജയസ്താൻ വിജയോപ്യരുന്ധാം തേഷാം ച ചിത്തേ പദമാപകോപ സർവം ഭവത് പ്രേരണയൈവ ഭൂമൻ. ഭവത് വിദ്രൂഷൂൻ ഭവനം വിവിഷൂൻ ദ്വാഹ തൗ ജയഃ താൻ വിജയഃ അഭി അരുന്ധാം തേഷാം ച ചിത്തേ പദം ആപ കോപഃ സർവം ഭവത് പ്രേരണയാ ഏവ ഭൂമൻ. ഭവത് வித்ரூக்ஷூன் பவனம் விவீக்ஷூன். உங்களே தரிசிக்கிறதுக்காக உள்ளே நுழைகிற அந்த முனிவார்களை தான் துவாஸ்தௌ ஜெய விஜயக அபி அருந்தாம். அந்த சனகாதிகளை துவாரபாலகன்மாரான ஜெயனும் விஜயனும் தடுத்து நிறுத்தினார்கள். தேஷாம் சித்தே கோபக பதம் ஆபச்சா. அவர்களோடு மனதில் கோபம் வந்து சேர்ந்தது. ഭൂമൻ സർവം ഭവത് പ്രേരണയാ ഏവാ. ആ ചിന്തിയ വൈഭവനാன பகவானே எல்லாம் உன்னுடைய பிரேரணையால் நடக்குகிறது. நின் திருவடியை தரிசனம் பண்ணுவதற்காக மணிமாளிகையில் உள்ளே போக துணிந்த அந்த சனகாதிகளே ஜெயன் விஜயன் என்ற பெயரான துவாரபாலகன்மார்கள் தடுத்து நிறுத்தினார்கள். உடன் அந்த சனகாதிகளுடைய மனதில் கோபம் இடம் பிடித்தது. கோபம் வந்தது என்ற அர்த்தம். பட்டதிரி சொல்லுகிறார், மகாத்மாவே, குருவாயூரப்பா, எல்லாம் உங்களுடைய திருவுள்ளம்படிதான் சம்பவிக்கிறது. ராகத்வேஷாதிகளில்லாத சனகாதிகளுக்கு போலும் கோபம் வந்தது என்றால் அதுவும் பகவானுடைய பிரேரணையால் என்று பட்டதிரி சொல்லுகிறார். எல்லாம் பகவானுடைய இச்சைக்கனுசரித்து தான் நடக்கும் என்று பூமன் என்ற ஒரு வார்த்தையினால் സൂചിപ്പിக்கிறார். அந்த മുനിവர்கள் സമഭാവന കാരണമാകി യാതൊരു തടസ്സവും കൂടാமல் സംശയവും കൂടാமல் എല്ലായിടത്തിലെയും സഞ്ചരിക്കக்கூடிയവർகள்தான் 6 படிவாசல்களும் கடந்து வந்ததுபோல் 7வது வாசப்படி வந்ததும் பகவானை தரிசிக்கலாம் என்று உள்ளே கடக்கும் சமயத்தில் அங்கே நின்று கொண்டிருந்த காவல்காரான ஜெயனும் விஜயனும் வாக்கினாலும் கதையினாலும் அவரை தடஸ்தப்படுத்தினார்கள். முனிமார்களின் மேல் அப்படி செய்யக்கூடாதுதான். பக்தவத்சலனான பகவானுடைய இடத்தில் பகவானுடைய സ്വഭാവத்திற்கு விபரீதமான സ്വഭാവத்தை வைகுண்டத்தில் இந்த துவாரபாலகன்மார் பிரகடிப்பிச்சது பகவானுடைய இச்சையினால் என்று
பட்டதிரி கூறுகிறார். भवद्दिदृक्षून् भवनं विविक्षून् द्वास्थौ जयस्तान् विजयोऽप्यरुन्धाम् तेषां च चित्ते पदमापकोपा സർവം ഭവത്പ്രേരണയൈവ ഭൂമൻ. ശ്ലോകം 4. സനകാദികൾ ஜெயவிஜயன்மார்களை சபிக்கிறார்கள். ஜெயனும் விஜயனும் எங்களுக்கு எந்த சமயத்திலும் குரோத ரூபத்தினாலும் பகவானுடைய ஸ்மரணை இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். വൈകുണ്ഠലോകാനുജിത പ്രജേഷ്ടൗ കഷ്ടൗ യുവാം ദൈത്യഗതിം ഭജേതം ഇതി പ്രശപ്തൗ ഭവദാശ്രയൗ തൗ ഹരിസ്മൃതിർനോസ്ത്വിദിനേ മധുസ്താൻ. വൈകുണ്ഠ ലോക അനുചിത പ്രജേഷ്ടൗ കഷ്ടൗ യുവാം ദൈത്യ ഗതിം ഭജേതം ഇതി പ്രശപ്തൗ ഭവത് ആശ്രയൗ തൗ ഹരി സ്മൃതിഃ നഃ അസ്തു ഇതി നേമധുഃ സ്ഥാൻ. വൈകുണ്ഠ ലോകാനുചിത പ്രചേഷ്ടൗ. வைகுண்ட லோகத்திற்கு உச்சிதமல்லாத பிரவர்த்திகள் செய்வுகிற கஷ்டௌ யுவாம் தைத்தியகதிம் வஜேதம். துஷ்ட சுபாவமாயிருக்கிற நீங்கள் 2 பேரும் அசுரர்கள் ஆகி பவிக்க வேண்டும். இதி பிரசப்தௌ பவதாசிரயௌ தௌ. அந்த சபிக்கப்பட்ட திருப்பாதாசிரிதன்மாரான அந்த ஜெயவிஜயன்மார்கள் நக ഹരിസ്മൃതി അസ്തു ഇതി താൻ നേമതുഹു. எப்பொழுதும் பகவானுடைய ஸ்மரணையும் சிந்தனையும் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அந்த சனகாதிகளை நமஸ்கரித்தார்கள். பரிசுத்தமான இந்த வைகுண்ட உலகத்தின் ஸ்திதிக்கு பொருந்தாத விதத்தில் ക്രൂരമാകി പെരുമാറിന நீங்கள் அசுரர்களாக ஜனிப்பர் என்று அந்த ரிஷீஷர்கள் ஜெயவிஜயன்மார்களை சபித்தார். சனகாதிகளுடைய பரம பிரேமத்திற்கு பாத்திரமாயிருக்கிற ஸ்ரீ பகவானை சீக்கிரத்தில் தரிசிக்கிறதுக்குண்டான ஆக்ரகம், அந்த ஆசையை தடசப்படுத்தியதினால் கோபம் உதித்தது. உடன் துவாரபாலகர் 2 பேரும் ஜெயனும் விஜயனும் நாங்கள் எங்கே எப்படி ஏதெல்லாம் ஜென்மம் எடுத்தாலும் பகவானுடைய சிந்தனை இருக்கும்படி அனுகிரகிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பகவானுடைய ஸ்மரணை உண்டாகும்படி வாழ வேண்டும், அதற்கு தேவையானது போல் அனுகிரகிக்கணும் என்று சொல்லி அந்த சனகாதிகளை நமஸ்காரம் செய்து வேண்டிக் கொண்டார்கள். பிரம்ம சாத்விகமான வைகுண்டுலகத்தில் சேராத ஒரு பிரவர்த்தி பகவானை பார்க்க வந்தவர்களுக்கு மீது காட்டக்கூடாது. பகவானை பார்க்க வருபவர்கள் நிஜ பகவத் பக்தன்மாராகத்தான் இருப்பார்கள். அதனால் ஜெய விஜயன்மார்களுக்கு வைகுண்டத்தில் வசிக்க அருகதையில்லை என்றுதான் சனகாதிகளோட அபிப்பிராயம். வைகுண்டலோகானுஜித பிரஜேஷ்டௌ கஷ்டௌ யுவாம் தைத்யகதிம் பஜேதம் இதி பிரசப்தௌ பவதாஸ்ரயௌ தௌ ஹரிஸ்மிருதிர்னோஸ்த்விதினே மதுஸ்தான். ஸ்லோகம் 5. பகவான் சனகாதிகளுடைய பக்கத்தில் வருகிறார். തദേതദാജ്ഞായ ഭവാനവാപ്താം സഹൈവ ലക്ഷ്മ്യാ ബഹിരംബുജാക്ഷാം ഖഗേശ്വരാം സാർപ്പിതചാരുബാഹോർ ആനന്ദയം സ്ഥാനഭിരാമമൂർത്യാം. തദ് ഏതദ് ആജ്ഞായ ഭവാൻ അവാപ്തഃ സഹ ഏവ ലക്ഷ്മ്യാ ബഹിഃ അംബുജാക്ഷ ഖഗേശ്വര അംസ അർപ്പിത ചാരുബാഹുഃ ആനന്ദയൻ താൻ അഭിരാമ മൂർത്തിയ. അംബുജാക്ഷ ഭവാൻ
தத் ஏதத் ஆக்ஞாயா. புண்டரீகாட்சா, நீங்கள் ஜெய விஜயன்மார் சனகாதிகளை தடை செய்ததை அறிந்து லக்ஷ்மியா சக ஏவ ககேஸ்வராம் சார்பித சாருபாஹு, லக்ஷ்மி பகவதியோடு கூடி கருடன் தோளில் திருக்கை வைத்து கொண்டு அபிராம மூர்த்தியா தான் ஆனந்தயன் பகிஹி அவாப்தகா, സുന്ദര മൂർത്തി രൂപത്തിൽ മനതെ കവരും ആകൃതിയിൽ அந்த സനകാദികളെ ആനന്ദിപ്പിച്ചുകൊണ്ട് വെളിയിലെ വந்தீர். அந்த அவசரத்தில் பகவான் குருவாயூரப்பா வைகுண்டத்தில் நிகழ்ந்ததை அறிந்த நீங்கள் லக்ஷ்மி சமேதமாக கருடன் தோளில் கை வைத்து கொண்டு அழகிய ரூபத்தில் மனதை கவரும்படியாக இருக்கிற ரூபத்தில் அந்த முனிசிரேஷ்டர்களை ஆனந்திப்பிச்சு கொண்டு வெளியில் வந்தீர்கள். அம்புஜாக்ஷா என்ற சம்போதனை மூலம் பகவானுடைய பிரசன்னமான முகத்தை காண்பிக்கிறது. பகவானை பார்க்க வருபவரை கண்டு அவர் பக்கம் சென்று அழைத்து வருவது பகவானுடைய பக்த வாத்சல்யத்தை காண்பிக்கிறது. തദേതദാജ്ഞായ ഭവാനവാപ്താം സഹൈവ ലക്ഷ്മ്യാ ബഹിരംബുജാക്ഷാം ഖഗേശ്വരാം സാർപ്പിതചാരുബാഹോർ ആനന്ദയം സ്ഥാനഭിരാമമൂർത്യാം. ശ്ലോകം 6. ഭഗവാൻ സനാദികളെയും ജയനെയും വിജയനെയും അനുഗ്രഹം பண்ணுகிறார். പ്രസാദ്യ ഗീർഭിസ്തുവദോ മുനീന്ദ്രാൻ അനന്യനാഥൗ അധ പാർഷദൗ തൗ സംരംഭയോഗേന ഭവൈസ്ത്രിഭിർമാം ഉപേദമിത്യാത്തകൃപം ന്യഗാദി. പ്രസാദ്യ ഗീർഭിഃ സ്തുവദഃ മുനീന്ദ്രാൻ അനന്യനാദൗ അധ പാർഷദൗ തൗ സംരംഭ യോഗേന ഭവൈഃ ത്രിഭിഃ മാം ഉപേദം ഇതി ആത കൃപം ന്യഗാദി. ത്വം സ്തുവദഃ മുനീന്ദ്രാൻ ഗീർഭിഃ பிரசாத்ய அதா. நின்றிருவடி உங்களை ஸ்துதிக்கிற சனகாதிகளின் அன்பான வார்த்தைகளால் சந்தோஷிப்பிச்சு கொண்டு பிறகு அனன்யநாதௌ தௌ பார்ஷாதௌ வேறு நாதனில்லாத அந்த பார்ஷாதிகளை பார்த்து யுவாம் சம்ரம்பயோகேன த்ரிபிகி பவைகி மாம் உபேதம், நீங்கள் 2 பேரும் கோபத்தோடு கூடின, அதானது ദ്വേഷഭാവത്തിൽ എന്നെയെ ചിന്തിത്തുകൊണ്ട് എന്നെ സ്മരിത്തുകൊണ്ട് 3 ജന്മങ്ങൾ എടുത്ത് എന്നെയെ അടയുവീർ. இது ஆத்தகிருபம் நெகாதீம் என்று கருணையுடன் அருள் செய்தீர். அப்பொழுது உங்களையே ஸ்துதித்த முனிசிரேஷ்டர்களே அன்பான வார்த்தைகளால் சமாதானத்தை கொடுத்து வேறு நாதனில்லாத அந்த பாஷாதிகளை நோக்கி நீங்கள் இருவரும் கோபத்தோடு கூடின, அதானது ദ്വേഷഭാവത്താൽ என்னையே நினைத்து கொண்டு ஸ்மரித்து கொண்டு 3 பிறவிகளை கழித்து அதற்கு பிறகு என்னை வந்து அடைந்து விடுவீர்கள் என்று கருணையுடன் கூறினேர். இப்படி சனகாதிகளால் சபிக்கப்பட்டவரான ஜெயர் விஜயனுக்கு பகவானுடைய அனுகிரகத்தை கிடைத்து வெறும் 3 ஜென்மத்தினால் சாபமோக்ஷம் கிடைக்கும்படி அருள் கிடைத்தது. இல்லாவிட்டால் நிறைய ஜென்மங்கள் எடுக்க வேண்டியதாக வந்திருக்கும். பகவானுடைய அனுகிரகம் கிடைத்து மோட்சத்தை அடைபவர்கள் பகவானை ஏது விதத்தில் தியானித்தாலும் நல்லதாகவே வரும் என்று குணத்தை இங்கே எடுத்து காட்டுகிறது. இவர்களுக்கு வெறும் 3 ஜென்மங்களிலேயே மோட்சம் கிடைத்து பகவானில் சேர முடியும். ஏதெல்லாம் அந்த ஜென்மங்கள்? முதலாவது ஜென்மம் ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன், 2வது ராவணன் கும்பகர்ணன், கடைசி ஜென்மம் சிசுபாலன் தந்தவக்திரன். 3லேயும் பகவானுடைய கைகளாலேயே ஓரோ ஜென்மமும் முடிக்கிறார்கள். ஜென்மத்திலிருந்து விமோச்சனம். ஓரோ ஜென்மத்திலும் த்வேஷ சிந்தனைகள் மூலமாக பகவானையே தான் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள்.
പ്രസാദ്യ ഗീർഭിസ്തുവദോ മുനീന്ദ്രാൻ അനന്യനാഥൗ അധ പാർഷദൗ തൗ സംരംഭയോഗേന ഭവൈസ്ത്രിഭിർമാം ഉപേദമിത്യാത്തകൃപം ന്യഗാതി. ശ്ലോകം 7. ജയനും വിജയനും അസുരர்களாகி ജനിக்கிறார். त्वदीयभृत्यौ अध काश्यपातौ सुरारिवीरौ उदितौ दिदौ द्वौ सन्ध्यासमुत्पादनकष्टचेष्टौ यमौ च लोकस्य यमौ इवान्यौ. त्वदीय भृत्यौ अथ काश्यपात् तौ सुर अरि वीरौ उदितौ दितौ दौ सन्ध्या समुत्पादन कष्टचेष्टौ यमौ च लोकस्य यमौ इव अन्यौ. अथ तौ तुदीय भृत्यौ பிறகு அந்த திருவடியின் பிருத்தியன்மார்கள் காஷ்யபாத் திதௌ தௌ காஷ்யப மகர்ஷியிலிருந்து திதி என்ற பக்னியில் சுராரி வீரௌ உதிதௌ இரண்டு அசுர வீரന്മാர்களாகி பிறந்தார். സന്ധ്യാ സമുത്പാദന കഷ്ടചേഷ്ടൗ യമൗ ച തൗ സന്ധ്യാസമയത്തിൽ ഉത്പാദിപ്പിച്ചതിനാൽ ക്രൂര സ്വഭാവം கிடைத்தவராகி இரட்டையாக பிறந்த இவர்கள் லோகஸ்ய அந்யௌ യമൗ இவ உலகத்திற்கு வேறு இரண்டு யமன்மார்களை போல ஆயித்தீர்ந்தார். பிறகு நின் திருவடியின் அந்த பிருத்தியன்மார்கள் കശ്യപനിലിருந்து ദിതിയിൽ സന്ധ്യാസമയത്തിൽ ഉത്പാദിപ്പിക്കപ്പെട്ടതിനാൽ ക്രൂരപ്രവൃത്തികളോട് കൂടിയവരും ഇരട്ടകളാകി പിറந்தവരുമാകിയ അവർകൾ വേறு இரண்டு കാലന്മാர்கள் என்றதுபோல் இரண்டு அசுர சிரேஷ்டன்மாராகி பிறந்தார்கள். பகவானையே குரோத ரூபத்தில் அடைவதற்காக அனுகிரகம் கிடைத்த பகவானுடைய பக்தர்களாகிய ദ്വാരപാലകന്മാരാണ് ജയനും വിജയനും കശ്യപൻ തിഥി ദമ്പതികൾക്ക് പിറந்தார்கள். കശ്യപ മഹർഷിயின் മனைவி അതാനത് ജയൻ വിജയൻകളോട് തായ് ഒരു നാൾ സൂര്യൻ അസ്തമിக்கிற സമയത്തിൽ അതാനത് സന്ധ്യാസമയത്തിൽ അഗ്നിശാലയിൽ സന്ധ്യാവന്ദനം ചെയ്തു കൊണ്ടിരുന്ന തന്നുடைய കണവനാன കശ്യപൻ கிட்டே திதி காமபரவசியாகி തീർന്ന് പുത്രോത്പത്തിക്ക് അഭ്യർത്ഥിத்தாள். ரொம்ப ஆசைப்பட்டாள். சந்தியாசமயம் முடியட்டும் என்று சொல்லி பார்த்தார் கஷ்யபன். காரணம் சந்தியாசமயம் அசுரர்கள் சஞ்சரிக்கிற சமயம். மனைவியின் பிடிவாதத்தால் நிர்பந்தம் காரணமாக தெய்வயோகம்தான் என்று சிந்தித்து மனைவியை திருப்திப்படுத்தினார். கர்ப்பதாரண சமயம் கெட்ட சமயமானதினால் புத்திரன்மார்கள் ரொம்பவும் ஆக்கிரமிகளாகி തീർந்தார். இந்த கதை பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 14ஆம் அத்தியாயத்தில் வருகிறது. त्वदीय भृत्यौ अध काश्यपातौ सुरारिवीरौ उदितौ दिदौ द्वौ सन्ध्यासमुत्पादन कष्टचेष्टौ यमौ च लोकस्य यमौ इवान्यौ. ശ്ലോകം 8. இரண்டு அசுரന്മാர்களுടെയും പേരും സ്വഭാവവും വിവരിക്കുന്നത്. ഹിരണ്യപൂർവ കശിപുഃ കിലൈക പരോ ഹിരണ്യാക്ഷ ഇതി പ്രതീത ഉഭൗ ഭവന്നാഥമശേഷലോകം രുഷാന്യരുന്ധാം നിജവാസനാന്ധൗ. ഹിരണ്യപൂർവഃ കശിപുഃ കില ഏകഃ പരഃ ഹിരണ്യാക്ഷഃ ഇതി പ്രതീതഃ ഉഭൗ ഭവത് നാഥം അശേഷ ലോകം രുഷാ നിരുന്ധാം നിജവാസന അന്ധൗ. ഏകഃ ഹിരണ്യപൂർവഃ കശിപുഃ കില ഒരുവൻ ഹിരണ്യകശിപുവും പരഃ ഹിരണ്യാക്ഷഃ ഇതി പ്രതീതഃ
மற்றவன் ஹிரண்யாக்ஷன் என்று பெயர் கேட்டவன். உபௌ நிஜவாசனாந்தௌ, இரண்டு பேரும் தங்களுடைய ஜென்மாந்தர சபாவத்தால் அந்த வாசனையால் மோகிதராகி அந்தகாரத்தில் இருந்ததினால் ருஷா பவநாதம் அசேஷ லோகம் நெருந்தாம். கோபாவேசத்தினால் நீங்கள் நாதனாயிட்டிருக்கிற உலகத்தை முழுவதும் தடுத்து நிறுத்தி துரோகம் செய்தார்கள். பூர்வ ஜென்மத்தில் பகவானை தரிசிக்க போன சனகாதி முனிவர்களை அபமானப்படுத்தி பகவானை பார்க்க விடாமல் பண்ணினதுதான் அந்த ஜெய விஜயனும் செய்த தப்பு. அதனால் இந்த ஜென்மத்தில் அவர் செய்கிற கர்மம் என்னதாகும் என்றால், பகவத் அனுகிரகத்திற்கு காரணமாகிற தர்மாதரணத்துக்கு பிரதிபந்தத்தை உண்டாக்கி அசுர சுபாவத்தால் உலகத்தை முழுவதும் தடுத்து நிறுத்தி துரோகம் செய்வதாக இருக்கிறது. அப்படி லோகத்தில் தர்மத்திற்கு அழிவு வரும்பொழுது அதர்மம் வர்த்திക്കുകயும் செய்யும்பொழுது பகவான் அவதரித்து உலகத்தை காப்பாற்றுவது சகஜம்தான். உலகத்துக்கே நாதனாகி பகவான் இருக்கும்பொழுது அந்த விஷயத்தை கவனிக்காமல் மறந்து போனது போல் பகவானையே வகவைக்காமல் ஹிரண்யகசிபுவும் ஹிரண்யாக்ஷனும் உலக துரோகம் செய்வதற்கு துணிந்தார்கள். தர்மத்தின் பெயர் கேட்டாலே அவர்களுக்கு கோபம் வரும். பகவான் கிட்டே நிஜமான நம்பிக்கையும் பக்தியும் உள்ளவர்கள் தப்பு பண்ணுவதற்கு பயப்படுவார்கள். காரணம், மனசாட்சி ரூபத்தில் பகவான் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற போதத்தில் இருப்பார். ഹിരണ്യപൂർവ കശിപു കിലൈക പരോ ഹിരണ്യാക്ഷ ഇതി പ്രതീത ഉഭൗ ഭവന്നാഥമശേഷലോകം രുഷാന്യരുന്ധാം നിജവാസനാന്ധൗ. ശ്ലോകം 9. ഹിരണ്യാക്ഷൻ യുദ്ധத்திற்கு தனக்கு தகுந்ததுபோல் ஒரு எதிராளியை கிடைப்பதற்காக பாயுகிறான். തയോർഹിരണ്യാക്ഷ മഹാസുരേന്ദ്രോ രണായ ധാവൻ അനവാപ്തവൈരി ഭവത്പ്രിയാം ക്ഷ്മാം സലിലേ നിമജ്യ ചചാരഗർവാദ്വിനദൻ ഗദാവാൻ. തയോഹോ ഹിരണ്യാക്ഷ മഹാ അസുരേന്ദ്രഃ രണായ ധാവൻ അനവാപ്ത വൈരി ഭവത് പ്രിയാം ക്ഷ്മാം സലിലെ നിമജ്യ ചചാര ഗർവാത് വിനദൻ ഗദാവാൻ. തയോ ഹിരണ്യാക്ഷ മഹാസുരേന്ദ്രഃ, அவரில் ஹிரண்யாக்ஷன் என்ற அசுர பிரமாணி, ரணாய தாவன் அனவாப்த வைரி, யுத்தத்திற்கு பாய்ந்து நடந்து எதிராளியை கிடைக்காமல், பவத் பிரியாம் க்ஷ்மாம் சலிலே நிமஜ்யா, அங்கு உன்னுடைய பிரியமான பூமியை வெள்ளத்தில் முக்கி தாழ்த்திയിട്ട് கர்வாத் வினதன் கதாவா சச்சாரா, அட்டகசித்து கொண்ட கதையுடன் சஞ்சரித்தான். அவர்களின் ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரசிரேஷ்டன் யுத்தம் செய்வதற்காக நடந்து ஒரு எதிராளியே கிடைக்காமல் உன்னுடைய பிரியமான பூமியை சமுத்திரத்தில் முக்கி தாழ்த்திയിട്ട് கதையும் எடுத்து அட்டகாசத்துடன் சஞ்சரித்தான். பூமியை முக்கி தாழ்த்தியதினால் பகவானை துரோகிக்க தொடங்கிவிட்டான் என்று பாவம். பூமி தேவி பகவானுடைய பிரியதமை என்றுதான் சங்கல்பம். பூமி தேவியை ஒளிப்பித்து வைத்தால் மகாவிஷ்ணு வருவார் என்று ஹிரண்யாக்ஷன் கருதினான். ஸ்திரீகளை துரோகித்தால் அவர்களின் கணவர்கள் கோபித்து யுத்தத்துக்கு வருவார்களே, அதுபோல் மகாவிஷ்ணுவும் வருவார் என்ற எதிர்பார்ப்புடன் அந்த அசுரன் பகவானுடைய பத்னியான பூமி தேவியை துரோகிக்க தொடங்கினான். തയോർഹിരണ്യാക്ഷ മഹാസുരേന്ദ്രോ രണായ ധാവൻ അനവാപ്തവൈരി ഭവത്പ്രിയാം ക്ഷ്മാം സലിലേ നിമജ്യ ചചാരഗർവാദ്വിനദൻ ഗദാവാൻ. ശ്ലോകം 10.
ഭഗവാനെ തേടി പുറപ്പെട്ടാൻ ഹിരണ്യാക്ഷൻ. തതോ ജലേശാത് സദൃശം ഭവന്തം നിശമ്യ ബഭ്രാമഗവേഷയം സ്ത്വാം ഭക്തൈകദൃശ്യ സകൃപാനിധേ ത്വം നിരുന്ധിരോഗാൻ മരുതാലയേശാം. തതഃ ജലേശാത് സദൃശം ഭവന്തം നിശമ്യ ബഭ്രാമ ഗവേഷയൻ ത്വാം ഭക്ത ഏകാദൃശഃ സഹ കൃപാനിധേ ത്വം നിരുന്ധി രോഗാൻ മരുതാലയേശ. തതഃ ജലേശാത് ഭവന്തം സദൃശം നിശമ്യ. அப்பொழுது வருணன் சொன்னது பிரகாரம், அதானது மகாவிஷ்ணு தான் தனக்கு யுத்தத்திற்கு சமானமானவன் என்று தெரிந்து, துவாம் கவேஷயன் பப்ராமா, பகவானையே தேடி ஓடி நடந்தான். கிருபாநிதே மருதாலயேஷா, தயா சிந்துவான குருவாயூரப்பா, பக்தைகதிருஷ்யகா சகா துவம் ரோகான் நிருந்தி, பக்தர்களுக்கு மட்டும் காண முடிகிற அந்த நின்திருவடி என்னுடைய ரோகங்களை தடுக்கணுமே. அப்பொழுது வருணதேவன் மூலம் நீங்கள் தான் அவனுடைய பலத்திற்கு சமானமானவன் என்று தெரிந்து கொண்டு உங்களை தேடிக்கொண்டு சுற்றி அலைந்தான். கருணாநிதியான குருவாயூரப்பா, பக்தனாகிய ஒருவனாலேயே மட்டும் காணக்கூடிய நீங்கள் என் நோய்களை போக்கி அருள வேண்டும். ஹிரண்யாக்ஷன் யுத்தத்திற்காக எதிரியை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த சமயத்தில் வருணபுரியில் எத்தினான். வருணனை யுத்தத்திற்கு வரும்படி கூப்பிட்டான். வருணன் சொன்னான், நான் யுத்தம் வேண்டாம் என்று தீர்மானம் எடுத்திருக்கேன். உனக்கு சேர்ந்த எதிராளி விஷ்ணு மட்டும்தான் இருக்கிறார் என்று கேட்டதும் ஹிரண்யாக்ஷன் விஷ்ணுவை தேடி புறப்பட்டான். பட்டதரி பக்தேக திருஷ்யம் என்று சொன்னதில் അതിനർത്ഥം ഭക്തിയില്ലാത്തതിനാൽ താൻ ഹിരണ്യാക്ഷനുക്ക് അപ്പോൾ ഭഗവാനെ കാണ മുടിയാമൽ പോനത്. ഹിരണ്യാക്ഷനെ പോലെ ഭയങ്കരமான ചില രോഗങ്ങൾ തങ്ങൾക്കും തക്ക എതിരാളിയെ തേടി നടക്കുകയത്. அப்படி ஒரு ரோகம் என்னையும் கடந்து பிடிச்சிருக்கிறதுனால் ഭഗവാൻ കനിந்து அந்த രോഗത്തിലിരുന്ന് എന്നെ രക്ഷിക്കണമെന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് இந்த ദശകത്തെ ഉപസംഹരിக்கிறார் ഭട്ടതിരി. ശ്രീമദ് ഭാഗവതം തൃതീയ സ്കന്ധം 15, 16, 17 അധ്യായങ്ങളിലെ കഥയിതാൻ இந்த ദശകത്തിൽ സംഹരിക്കപ്പെട്ടിരിക്കുന്നത്. പാരായണം ദശകം 11. ക്രമേണ സർഗേ പരിവർദ്ധമാനേ കദാപി ദിവ്യാസനഗാദയസ്തേ ഭവദ്വിലോകായ വിഗുണ്ഠലോകം പ്രഭേദിരേ മാരുതമന്ദിരേശ. മനോജ്ഞനൈശ്രേയസകാനനാദ്യൈർ അനേകവാപീമണിമന്ദിരൈശ്ച അനോപമം തം ഭവതോ നികേതം മുനീശ്വരാ പ്രാപുരതീതകക്ഷ്യാ. ഭവദ്ദിദൃക്ഷൂൻ ഭവനം വിവിക്ഷൂൻ ദ്വാസ്ഥൗ ജയസ്താൻ വിജയോപ്യരുന്ധാം തേഷാം ച ചിത്തേ പദമാപകോപ സർവം ഭവത്പ്രേരണയൈവ ഭൂമൻ. വൈകുണ്ഠലോകാനുജിത പ്രജേഷ്ടൗ കഷ്ടൗ യുവാം ദൈത്യഗതിം ഭജേതം ഇതി പ്രശപ്തൗ ഭവദാശ്രയൗ തൗ ഹരിസ്മൃതിർനോസ്ത്വിതി നേമദുസ്താൻ. തദേതദാജ്ഞായ ഭവാനവാപ്ത സഹൈവ ലക്ഷ്മ്യാ ബഹിരംബുജാക്ഷാം ഖഗേശ്വരാം സാർപ്പിതചാരുബാഹുർ ആനന്ദയം സ്ഥാനഭിരാമമൂർത്യാം. പ്രസാദ്യ ഗീർഭിസ്തുവദോ മുനീന്ദ്രാൻ അനന്യനാഥൗ അധ പാർഷദൗ തൗ
സംരംഭയോഗേന ഭവൈസ്ത്രിഭിർമാം ഉപേതമിത്യാത്തകൃപം ന്യഗാതി त्वदीयभृत्यौ अध काश्यपातौ सुरारिवीरौ उदितौ दिदौ द्वौ सन्ध्यासमुत्पादनकष्टचेष्टौ यमौ च लोकस्य यमौ इवान्यौ हिरण्यपूर्वः कशिपुः किलैका परो हिरण्याक्ष इति प्रदीता उभौ भवन्नाथमशेषलोकं रुषान्यरुन्धां निजवासनान्धौ तयोर्हिरण्याक्षमहासुरेन्द्रो रणाय धावन् अनवाप्तवैरी भवत्प्रियां क्ष्मां सलिले निमज्य चचारगर्वाद्विनदन् गदावान् ततो जलेशात् सदृशं भवन्तं निशम्य बभ्रामगवेशयं स्वां भक्तैकदृश्यः सकृपानिधे त्वं निरुन्धिरोगान् मरुदालयेश. സർവം ശ്രീകൃഷ്ണാർപ്പണമസ്തു.